நம்ம எல்லாரும் ஆகாயத்துக்கு புஸ்தகம் 1 அதிகாரம் 5 வசனம். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். 7 வசனம், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில, இந்த ஆண்டின் இறுதியில வந்திருக்கிற அதாவது கவனிகள், சேனைகளின் கர்த்தர். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், சேனைகளின் கர்த்தர். அர்த்தம் என்னவென்றால், ஒரு இராணுவத்தின் தலைவர். சேனைகள் என்று சொன்னால் ஆங்கிலத்துல த கேப்டன் ஆஃப் த ஆர்மி. இராணுவங்களை நடத்துகிற கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, இராணுவங்கள். இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில வந்த எல்லா போராட்டங்களையும் அவர் தான் நடத்தினார். காண்கிற யுத்தம், காணக்கூடாத யுத்தம், உள்ளான யுத்தம், வெளியான யுத்தம். யுத்தங்கள் இல்லாத மனிதர்களே கிடையாது. நினைக்கூடாது பாஸ்டர்கள்லாம் நெவர். எல்லா ஊழியருக்கும் யுத்தம் இருக்கிறது. ஒவ்வொரு ஊழியருக்குமே யுத்தங்கள். கடந்த நேற்று இந்த 2-3 நாட்களாக நிறைய ஊழியக்காரருடைய மனைவிகள் அடக்கம் பண்ணேன். நல்ல ஊழியக்காரங்க, அவங்க எல்லாமே ஊழியக்காரர் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஊழியம் பண்றாங்க. அப்படியானால் நமக்கு எல்லா யுத்தங்களிலேயும் அவரே நடத்தினார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு. தெரியுமா, அவர் தனி நபர் அல்ல, அவரோடு ஒரு பெரிய சேனையே இருக்கிறது. உங்களுக்கு நம்ம சொல்றோம் சண்டையில, போய் என் சேனை கூட்டிட்டு வரேன்னு. அந்த சேனை வேற, இந்த சேனை வேற. சொல்லுங்க, அவர் யார் தெரியுமா? இராணுவங்களினுடைய தலைவர். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். அன்பானவர்களே, அவர் இதுவரைக்கும் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை எத்தனை யுத்தங்களை பார்த்தார். பரலோகத்தில் யுத்தம் யாரோட தெரியுமா? அந்த முதலாவது லூசிபரோட. ஆதியாக முழுக்க யுத்தம். வெளிப்படுறது கூட வான மண்டலத்தில் இருக்கிற ஆவிகளோட யுத்தம். அப்படி என்றால் யுத்தங்களையே பார்த்து பழகினவருக்கு நம்மிடத்தில் ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னு சொல்லுங்க. அவருக்கு பல யுத்தங்களை அவர் பார்த்திருக்கிறார். அவர் பார்க்காத யுத்தமே கிடையாது. புரியுது உங்களுக்கு? ராஜாக்களை படிங்க, ஆதியாகமத்துல படிங்க, வெளிப்பதாவது நியாயங்கள் படிங்க. எங்க பார்த்தாலும் யுத்தங்கள், 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 யுத்தங்கள். அப்படியானால் அந்த யுத்தங்களிலே ஜெயித்தவர் என் யுத்தத்தையும் ஜெயிக்க பண்ணுவார். எல்லாம் கரெக்ட். அவங்க ஒண்ணு யோசித்து பாருங்க, அவர் மாத்திரம் யுத்தத்தை நடத்தலைன்னா நம்ம தோற்று போயிருப்போம். நம் திறமசாலிதான், ஆனா பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே தோற்று போகிற பல நேரங்கள் வந்தது. திரும்ப சொல்லுகிறேன், இதுவரை என் யுத்தத்தை நடத்தின கர்த்தர். இதுவரை மனிதர்களால், சூழ்நிலைகளால், மக்களால், உறவுகளால், சொந்தங்களால், குடும்பத்தால், வேலை ஸ்தலத்திலே, ஊழியங்களில் வந்த எல்லா யுத்தங்களையும் அவரே நடத்தினார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வேதத்தில் 24 சங்கீதத்தை பொழுது, யுத்தத்தில் வல்லவராமே. அவர் யுத்தத்திலே வல்லவர். திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் யுத்தத்தையும் என் யுத்தத்தையும் இதுவரைக்கும் நடத்தினார், இனிமேல் நடத்துவார். சொல்லுங்க, பராக்கிரம் உள்ள கர்த்தர். நீங்க நினைக்கணும், இன்னைக்கு நீங்க இந்த நிலைக்கு இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான். அவர் மாத்திரம் நடத்தாவிட்டால் நாம் என்னைக்கும் மறுத்து போயிருப்போம். எதிர்மறையான உலகம், ஆனால் நேர்மறையான கர்த்தர். என்ன சொல்லுங்க? எதிர்மறையான உலகம், எதிர்மறையான உறவு, எதிர்மறையான மனைவி, எதிர்மறையான பிள்ளை, ஆனால் நேர்மறையான கர்த்தர். நம்ம எல்லாமே நமக்கு எதிர்மறையா இருக்குது. இந்த சரீரம் நமக்கு எதிர்மறையா இருக்குது. ஜெபம் பண்ணணும்னு சொல்லுது ஆவி, சரீரம் சொல்லுது தூங்கன்னு சொல்லுது. ஆலயத்துக்கு போ, தலை ஒரு மாதிரியா சுத்துது. எப்பொழுதுமே நம்மோடு யுத்தம் பண்ணுகிற பல சக்திகள் உண்டு. சொன்னா புரியும். மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 6 வசனம். யுத்தம், யுத்தங்களின் செய்தி. அப்புறம் அடுத்து 7 வசனம். ஜனத்துக்கு நல்ல கவனிக்கணும். என்ன பாருங்க எல்லாரும், ஜாதிகள் சொல்லும் போது புறஜாதியா, ஜனங்கள் சொல்லும் போது தேவ ஜனங்கள். தமிழ் புரியுதா? ஜாதிகள் அப்படின்னா இதுக்கு வெளியே இருக்கிறவங்க, ஜனங்கள்னா உள்ள இருக்கிறவங்க. நீங்களா யாரு? கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய ஜனமே கைத்தாளம் போடு. அப்ப ஜனங்கள் சொன்னாலே என்ன பாக்குறீங்களா? ஜனங்கள்,
ஜாதிகளா இருந்தா நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஜனங்களா இருந்து வசனம் கேளுங்க. ஜாதிகள் போயிட்டு போயிட்டு வருவாங்க, ஜனங்கள் வசனம் கேட்பாங்க. இங்க பிரச்சனை எங்கேயா சத்தமா ஜாதிகளுக்குள்ள இல்ல, எங்க சபைக்குள்ள இருக்கிற விட்ட. அடுத்து ஒண்ணு போட்டிருக்குது 7ஆம் வசனம். பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி, வேதனை, உபத்திரவம். 9ஆம் வசனம் பகைக்கப்படுவது. 10ஆம் வசனம் இடறல், அடுத்து காட்டி கொடுக்கப்படுதல். இதெல்லாம் 2024 இல்லையா? அன்னைக்கு அதிகமான தேவை, அதிகமான ஜெபம். இன்றைக்கு குறைவான தேவை, குறைவான ஜெபம். அன்னைக்கு தேவைகள் அதிகம், ஜெபமும் அதிகம். இன்னைக்கு தேவைகள் சத்தமா. தேவை இருக்குதோ இல்லையோ ஜெபிங்க. சொல்லுங்க வறுமை. நான் சொல்ல வந்த விஷயம் வேற. சொல்லுங்க வறுமை, யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள். என பாருங்க எல்லாரும் உபத்திரவங்கள் இல்லையா? யாருமே இல்லையா? உபத்திரவங்கள். 9ஆம் வசனம் உபத்திரவங்கள். அடுத்து பகைக்கப்படுதல். ஹலோ, உங்களை எல்லாரும் நேசிக்கிறாங்களா? உங்களை எல்லாரும் நேசிக்கிறாங்களா கேட்டேன். புருஷன் நேசிக்கிறது இல்லை. உங்களை உங்க தெருவில் எல்லாம் நேசிக்கிறாங்களான்னு கேட்டேன். பகைக்கப்படுதல். 2வது இடறல். ஹலோ, அந்தமா பார்த்து இந்தமா பார்த்து அவர் அப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார், அவர் அப்படி வராரு, இவர் கேட்கவே மாட்டேன்றாரு, என்ன மட்டும் கேட்கிறார். இதெல்லாம் என்னது? சத்தமா. அந்த பாஸ்டர் இவ்வளவு பெரிய முடிவு வச்சுக்கிறாரு, அவர் இப்படி எல்லாம் கொட்டுகிறாரு, அதெல்லாம் பார்க்காதீங்க. செய்கிற ஒன்றை செய்யக்கூடாதபடி எதை செய்கிறோமோ நம்ம உணர்ச்சிகளே சொல்லுது. இவ்வளவு ஜோம் பண்ணிட்ட, நீ நடக்க போகுது நடக்க பாருங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், உணர்ச்சிகள் உண்மை அல்ல, அறிவு உண்மை அல்ல, உலகம் உண்மை அல்ல, தேவன் தான் உண்மை. உணர்ச்சிகள் நம்ப மாட்டேன், வார்த்தையை மட்டும் நம்புவேன். கிரமத்துக்கு இதுல ஒண்ணு போட்டிருக்குது, அக்கிரமம் மிகுதியாவது நாள் என்ன பாருங்க. அன்பு, அதுல புருஷன் இருக்கிறாரு, மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, அண்ணன் தம்பிலாம் இருக்கிறாங்க. தமிழ் புரியுதா? அக்கிரமம் மிகுதியாவதுனாலே. ஒரு நிமிஷம் கேளுங்க. எனக்கு பக்கத்து வீட்டுக்கார அன்பு செலுத்தலாம் பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லை. வருத்தமா? ஹலோ, பக்கத்து வீட்டுக்கார் என்கிட்ட அன்பா இல்லை என்று பிரச்சனையே இல்லை, அதை எதிர்பார்க்கறது இல்லை. ஏன்? அவர் யாரோ, நான் யாரோ. இப்ப அன்பு தணிந்து போகுதுன்ற சொன்னால தெரியுமா? அன்பா இருந்தார், ஆனா இன்னைக்கு எப்படி இல்லை. அவர் அன்பு செலுத்துறார், கவலையே கிடையாது. ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். ஆனா அன்பா இருந்தவர் இன்னைக்கு தற்கொலைக்கு என்ன? அன்பா இருந்தாருங்க, ரொம்ப அன்பா இருந்தார், என்னென்னவோ பண்ணாரு, போன் பண்ண எடுக்க மாட்டேன்றாரு, உடனே தற்கொலை. நான் சொல்ல வந்து கருத்து கொண்டீங்க. எதிர்மறையான உலகம், நேர்மறையான கர்த்தர். நான் சொன்ன எல்லாமே என்னதான்? நெகட்டிவ் தான். அவர்கள் செய்யலாம், நீங்கள் செய்யக்கூடாது. அவர்கள் பேசலாம், நீங்க பேசக்கூடாது. அவள் நடக்கலாம், நீங்க நடக்கக்கூடாது. பேசும், நம்முடைய பேச்சு இருக்கணும் பண்பட்டதாக. அதாவது நல்லா சொன்னீங்க, அடுத்தவர்களை இதெல்லாம் கொலை செய்யறதுதான். வார்த்தைகள் கூட அடுத்தவர்களை காயப்படுத்தக்கூடாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், காயம் கட்டலன்னா பரவாயில்லை, யாரையும் காயப்படுத்தாதீங்க. நிமிஷம் புரியுதா? அக்கிரமத்தின் மிகுதியினால் கவனிக்கணும். அன்பு தணிந்து போகுது. அப்ப அன்பு செலுத்தி இருப்பாங்கல்ல, தமிழ் புரியுதா? அன்பு செலுத்தி இருப்பாங்க. ஆனா அன்பு செலுத்துறவங்களுடைய அன்பு என்ன ஆயிடுச்சு? இப்போ ஆங்கிலத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை they are vexed, விரக்தி ஆயிட்டா, விரக்தியான ஒரு வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்க, இப்படிப்பட்ட உலகத்துல என்னை இதுவரைக்கும் கர்த்தர் பாதுகாத்து வந்திருக்கிறார். அன்பு இல்லாத உலகம், வஞ்சிக்கிற உலகம், ஏமாத்துகிற உலகம், யுத்தம் செய்கிற உலகம், தேவை நிறைந்த உலகம், போட்டி நிறைந்த உலகம், பொறாமை நிறைந்த உலகம், எதிர்மறையான உலகம். ஆனா கர்த்தர் நேர்மறையா இருக்கிறார். இதுதான் சொன்னார், சகல நாட்களிலும். என்ன சொல்லுங்க? தேவையின் நாட்கள், சத்தமா, ஏமாற்றத்தின் நாட்கள், வஞ்சிக்கப்பட்ட நாட்கள், பசியின் நாட்கள்,
வியாதியின் நாட்கள், கொடுமையின் நாட்கள், மன அழுத்தத்தின் நாட்கள், சகல நாட்களிலும் என்னோடு கூட இருக்கிற கர்த்தர். அவர் சொல்லல இப்படி இருந்தா இப்படி இருப்பார். ஒரு தெரியுமா, இந்த கோவிட்ல புருஷ அந்த அறையில, மனைவி இந்த அறையில. ஒருத்தர் சொல்ற, ஐயா என் மனைவி ஜன்னல் வழியா சாப்பாடு கொடுக்குறாயா? எப்படிங்க ஜன்னல் வழியா? அந்த அந்த அம்மாவுக்கு பயம். இதெல்லாம் இது என்னது? கடைசி படிச்சுமே என்னது? தனிந்து சத்தமா சொல்லுங்க. நான் திரும்ப சொல்றேன், அன்பு செலுத்தாம இருந்தா பத்தி கவலையே கிடையாது. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, என்னப்பா இருக்கிறீங்களா எல்லாரும்? இந்தியா பிரதமரின் அன்பு செலுத்தவில்லை, கவலையா? இந்தியா பிரதமர் மேல அன்பா இல்லை, கவலையா? சத்தமா சொல்லுங்க. என் பிள்ளை என் மேல அன்பா இல்லைன்னா, என் மனைவி என் மேல அன்பா இல்லைன்னா கவலை இல்லை. பாருங்க, அன்பவே இல்லைங்க பையன், அன்பாவே இல்லை. அப்போ அந்த அன்பு எங்க 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 அங்க தணிக்கிறது? அறிந்தவர்களுக்கு அறியாத இல்லையா? அன்பு எங்கு தணிந்த போது அறிந்தவர்கள் அறியாதவர்களா? தூரத்துல கிட்ட இருக்கிறவங்களா? தூரத்துக்கு வருவாங்க அன்பு செலுத்தவங்க. ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். உங்களுக்கு இப்போ என் தாய் வழியாய், என் தகப்பன் வழியாய், என் மனைவி வழியா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. ஆனா என் கூட இருக்கிற என் பிள்ளைகள், என் கூட இருக்கிற என் விசுவாசிகள், என் கூட படுத்து உறங்குகிற என் மனைவி, என் உறவுகள் அன்பு செலுத்தாமல் இருக்கும். நான் சொல்லுங்க, இப்படிப்பட்ட உலகத்துல என்னை கர்த்தர் வைத்து நாள்தோறும் போஷிக்கிறார். அன்பு இல்லாத உலகம் இல்ல, தேவை நிறைந்த உலகம். நான் சொல்ற அந்த யுத்தங்கள் இல்ல, நாள்தோறும் யுத்தங்கள் நமக்குள்ள போதா இல்லையா? போலாமா வேணாவா? ஜபம் பண்ணலாமா? ஜபம் பண்ண வேணாவா? நாளைக்கு ஒருவேளை போலாமா வேணாமா? சோ எல்லாமே எதிர்மறை. வேத்த கையில் சொல்லுங்க, எல்லாமே எதிர்மறை. ஆனால் அவர் மட்டும் எனக்கு நேர்மறையா இருக்கிறார். இது ஆங்கிலம், எல்லாமே நெகட்டிவ் தான், எல்லாமே நோ 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 நோ. அவர் ஒருத்தர் சொல்றாரு, ஆயா சொல்லுங்க, நான் உன்னோடு எப்போ சகல நாட்களிலும் தூரவா கிட்டவா? என்ன தமிழ் என்ன போடுது? நான் சகல நாட்களிலும் உங்களோடு. அத பாருங்க, உங்களோடுன்னு சொல்லிட்டாரு, கூடவே சொல்லிட்டாரு. ஆமேன். புரியுதா உங்களுக்கு? அம்மா, அடுத்த வீட்டு அம்மாவுக்கு நீங்க கடன் கொடுத்தாதான் அவங்க நீங்க அக்கா. கடன் கொடுங்க நீங்க அக்கா கிடையாது. புரிய மாட்டேன். காப்பி தூள் போட்டுன்னா நீங்க அக்கா. காப்பி தூள் வாங்கின பிறகு நீங்க யாரும் அவங்க யாரும். ஒன்னு சொல்லட்டுமா, இந்த உலகத்துல யாருக்கும் எதையும் கடன் கொடுக்காதீங்க. கொடுத்துட்டீங்கன்னா நீங்க சத்ரு ஆயிடுவீங்க. நான் என்ன சொல்ல போறேன், கொடுத்து சத்ரு ஆகிறத விட கொடுக்காம சத்ரு ஆயிடுங்க. உலகம் அப்படித்தான். இப்ப படிச்சு அநேகருடைய விஷயம் புரியுதா? அறிந்தவர்களா அறியாதவர்களா? கூடவா தூரவா? அவங்க அன்பு செலுத்தலன்னா அதை பத்தி கவலை கிடையாது. மூணாவது தெருல ஒருத்தர் இருக்கிறாங்க, எஸ்தர் அம்மா. இந்த அம்மா இல்ல, எஸ்தர் அந்த வேற அம்மா. அந்த அம்மா கிட்ட எனக்கு தோத்திரம் சொல்லலைன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா என் பக்கத்துல உட்காந்து எனக்கு தோத்திரம் சொல்லலைன்னு இருக்கும். என்ன பாக்குறீங்க? தமிழ் புரியுதா? என் கூடவே இருந்து பழகி உண்டு உறங்கி அவங்க தோத்திரம் சொல்லணும் இருக்கும். ரொம்ப மனசு அப்படியே நொறுங்கி போயிடும். தேவன் சொல்றாரு, பயப்படாத, சகல நாட்கிழங்களோடு கூட இருக்கிறேன். இந்த பூமியில எதுவுமே நமக்கு அவர் மட்டும்தான். சகல சொல்லுங்க, எபினேசரா இருந்தார், இம்மானுவேலா இருக்கிறார், யெகோவா இருப்பார், இருந்தார், இருக்கிறார், எல்லாம் பார்த்து கொள்ளுவார். கரெக்டா சொல்லுங்க, எல்லாம் பார்த்து கொள்ளுவார். யாருக்குமே எதுவுமே சாதகம் அல்ல. ஆனா ஒண்ணு திரும்ப சொல்றேன், எது நினைக்க நடக்காது, எது நடக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார் நடக்கும். எல்லாம் கரெக்டா சொல்லுங்க. தேவனே, உம்முடைய தீர்மானம், உம்முடைய திட்டம், உம்முடைய நோக்கம் என்னிலே என் மூலமாய் நிறைவேற அர்ப்பணிக்கிறேன். எந்த எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் நீங்க எல்லாம் பார்த்துப்பீங்க. ஒரு சின்ன கேள்வி, இத்தனை வந்துச்சே, சித்த போயிட்டோம். வீட்டுல போய் படிங்க. தேவை வந்தது, பசி வந்தது, பஞ்சம் வந்தது, வியாதி வந்தது, சத்துருக்கள் வந்தாங்க, யுத்தங்கள் வந்தது, பகைமை வந்தது, வெட்கம் வந்தது, வேதனை வந்தது. ஆனா கைவிடவே இல்லை. இவ்வளோ ஜெபம் பண்றேன். எங்க அம்மா சொன்னாங்க, அதுல இடம் இல்லை, இதெல்லாம் இல்லையா?
நான் சொல்ல புரியுது. இடர்லன்னு சொன்ன நான் சொன்ன வார்த்தை என்னை வழி தப்பி போக பண்ணுகிறது. அதாவது எந்த திசையில் போகிறேனோ அந்த திசையை விட்டு என்னை திரும்ப பண்ணுகிறது. அதான் இடர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். தமிழ் புரியுதா? இதுல போயிட்டு இருக்கிறேன். ஜபம், ஊழியம், உபவாசம், பரிசுத்தம், நீதி. இத எனக்கு எதிர்மறையா சம்பளம் பண்ணும்போது நினைக்க தெரியுமா, சரி இந்த வழியா போயிட்டோம், ஒண்ணு நடக்கல, சரி இப்படி போகலாமா கொஞ்சம், அதுக்கு என்ன பேரு? சத்தமா. நானும் இடறி அடுத்தவனையும் இடர பண்ணுகிறது. எல்லா காரணங்களும் சொல்லுங்க, தேவனே இத்தனை இடர்களுக்கு மத்தியில் ஏற்றவராய் இருந்தீரே. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உனக்கு தெரியுமா, இதெல்லாம் ஆண்டு அறியாத ஒருத்தனை கொண்டு வந்தாலே போயிடும். பசி வந்தால் 10 பறந்துடும். வேதனை வேதனைதாங்க. இவை எல்லாம் வேதனைகளுக்கு தமிழ் வேதனை சொல்லுங்க. எல்லாம் வேதனை சொல்லுங்க. ஆத்துமாவில, சரீரத்துல, ஆவியில ஒரு வேதனை சந்திப்பதே கஷ்டம். எத்தனை வேதனை கவனிங்க. இந்த வேதனை சந்திக்கலாம், இதை சந்திக்கலாம், ஆனா இந்த வேதனை சந்திக்க முடியாது. படிக்கிறீங்களா? மருத்துவர் நல்லா படிச்சவர், உயர்ந்த அதிகாரி, கழுது மேலே செத்துறாரு. பல பேருக்கு மருத்துவம் பண்றாரு, ஆனால் அவருக்கு எது தாழ முடியல. அந்த தோல்விய, அந்த ஏமாற்றத்தை, அந்த மன அழுத்தத்தை தாங்க முடியல. நேற்று கூட படிச்சு பார்த்திருப்பீங்க. ஒருத்தன், அதாவது ஒரு மருத்துவர் மேலிருந்து கீழே வந்துட்டார். அப்ப பாருங்க, மருத்துவர் கூட எது தாங்க முடியல. சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. எல்லாம் தாங்க பலன் தந்தீரே, தப்பிக்குள்ள வழி செய்தீரே, பாடுகளை சந்திக்க பலன் தந்தீரே. கவனிங்க, சபைக்கு வருது லாபம், வீடு காப்பங்கள கிடைக்காது. இதுக்கு மத்தியில் நம்மளை நிலைநிறுத்துறாரு. பார்த்தீங்களா? தான் பெரிய ஆசீர்வாதம். எல்லா கரங்களை தட்டி இதற்கு மத்தியில் எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க மட்டும் இங்க வரலன்னா இதுல ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு இருக்கும். ஏதோ ஒண்ணு வேதனை, யுத்தம், பஞ்சம், பசி, கொள்ளை நோய், ஏதோ ஒண்ணு என விழுங்கி இருக்கும். கவனிங்க, இதெல்லாம் வந்தது சொல்லுங்க, உயிரோடு இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் இதை யோபு சொல்லுவார் அதிகமா. எல்லாம் அழுகி போனால், மாமிசம், தோல் முதலானவை எல்லாம் அழுகி போனால். இப்ப சின்ன கேள்வி என்ன பாருங்க, இது அழுகி போச்சு, தோல் அழுகி போச்சு, எலும்பு அழுகி போச்சு, எல்லாம் அழுகி போச்சு, எப்படி நான் பார்க்க முடியும்? தமிழ் புரிஞ்சா இல்லையா? சொல்லுங்க, என் மாமிசம், என் தோல் முதலானவைகள். மாமிசம் சொல்லும்போது எலும்பும் சதையும். மாமிசம்னா இதல்ல, எலும்பும் சதையும். மாமிசம் இதல்ல, மாமிசம், எலும்பும் சதையும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு மேல? ஹலோ, இந்த எலும்புக்கும் சதைக்கும் இது மூடல், இது மூடி, தோல். எலும்பும் போயிடுச்சான், சதையும் போயிடுச்சான், தோல் தான் இருக்குதான். ஆனா நான் பார்ப்பேன். எத்தனை பேர் சொல்ல, நானே பார்ப்பேன். நான் சொல்றது தமிழ் விளங்குதா? என் மாமிசம்னா ரத்தம் இல்லை, எலும்பு இல்லை, தோலும் இல்லை, ஆனா நான் பார்ப்பேன். இதெல்லாம் சொல்லுது. கரங்களை உயர்த்தி, ஆண்டவருக்கு இது 3 கொடுத்துருக்கிறீங்களே, நன்றி. சத்தமா சொல்லுங்க. நல்ல கை. நான் சொல்ல புரியுதா? கை உடைஞ்சவங்க எல்லாம் கையை கீழ் போடுங்க. கை உடைஞ்சவங்க எல்லாம், கால் உடைஞ்சவங்க எல்லாம் சொல்லுங்க, என் எலும்பு, என் ரத்தம். இப்ப குத்துற ரத்தம் வருமா? பியூரிட்டின்னு வரும். சொல்லுங்க, மாமிசம். சத்தமா சொல்லுங்க. பாருங்களேன், இன்னும் அதுக்கு என்னென்ன, அந்த கிரீம் போடு, இந்த கிரீம் போடு, இந்த கிரீம் போடு. என் மாமிசம், தோல் முதலானவைகள் என்னது? ஒரு சின்ன நாத்தம் வருமா வராதா? என்னங்க, 4 பேர் தெரியுமா தெரியாதா? சத்தமா சொல்லுங்க. யாருக்கு தெரிஞ்சா எனக்கு என்னன்னு சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? கிட்ட யாரும் வருவாங்களா? கிட்ட சொல்லுங்க, நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல. என்ன பாருங்க, இது எனக்கு முக்கியம் இல்லை, அவர் தான் எனக்கு முக்கியம். புரியுதா? பாருங்க, நானே பார்ப்பேன், எனக்கு இது முக்கியம் இல்லை.
சத்தமா. இப்போ ஏன் டாக்டர்கிட்ட போறாங்க? நல்லா இருக்கணும், தோல் ஷைனிங்கா இருக்கணும். என்ன அப்படி பாக்குறீங்க? எதுக்கு இவ்வளவு கிரீம் தடவுறீங்க? ஏமா எதுக்கு இவ்வளவு கிரீம் தடவுறீங்க? ஷைனிங்கா இருக்கணும், கல்யாணம் ஆகிற வரைக்கும். இவ்வளவு செலவு பண்ணி அப்படிதான் இருக்குது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. என் தோல், என் மாமிசம் முதலானவைகள் அது இல்லைன்னு நான் இல்லையே. அவர் சொல்றாரு, எனக்கு பர்சனாலிட்டியே இல்லை, ஆனா ஒண்ணு மட்டும் இருக்குது, என்கிட்ட அவர் இருக்கிற. எல்லாம் போயிடுச்சா? எல்லாம் போயிடுச்சா? அதுல போட்டிருக்கு பாருங்க, அதுல ஒரு வசனம் போட்டிருக்கோம். என் வேலைக்காரன் போயிட்டான், என் வேலைக்காரி போயிட்டா, என் பிள்ளைகள் போயிடுச்சு, என் வீடு போயிடுச்சு, ஆஸ்தி போயிடுச்சு, பட் ஸ்டில் எனக்கு ஒரு தெரியும், நான் அவரை பார்ப்பேன். எல்லா கரங்களும் சொல்லுங்க, நான் அவரை பார்ப்பேன். சத்தமா சொல்ல, நானே பார்ப்பேன். நான் அல்ல, சத்தமா. அப்ப அவரு என்ன பாருங்க எல்லாரும், எலும்பும் சதையுமா ஆண்டவரா? கவனிங்க, நானா அவரா? புரியவே மாட்டேது. நான் முக்கியமா அவர் முக்கியமான்னு கேட்டேன். சத்தமா. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். அதாவது உங்களுக்கு ஒரு தன்மானத்தை இழக்கின்ற ஒரு சூழ்நிலை, இப்படி சொன்னாலும் புரியும். உங்க தன்மானத்தை இழக்கிற ஒரு சூழ்நிலை, ரொம்ப கேவலமா பேசுறாங்க, கேவலமா திட்டுறாங்க. நீங்க இப்படி சொன்னாலும் புரிய நினைக்கிறேன். தேவ நோக்கம் இருக்குது, தேவ சித்தம் இருக்குது. தேவ நோக்கத்தை நிறைவேற்ற விரும்புவேனா, என் சுயமரியாதை காத்துக்கொள்ள விரும்புவேனா? தமிழ் புரியல. தேவ நோக்கம் இருக்குது, அதை நிறைவேற்ற விரும்புவேனா, என் சுயமரியாதை காத்துக்கொள்ள விரும்புவேனா? சொல்ற மகனே, உன்னை இப்படிலாம் பயன்படுத்த போறேன், இப்படிலாம் உபயோகப்படுத்துவேன், இதெல்லாம் உனக்கு தரப்போறேன்னு சொல்றாரு. ஆனால் அந்த நேரத்துல எனக்கு ஒரு போராட்டம், என் சுயமரியாதை ஒன்று இருக்குது. இப்ப சுயமரியாதை முக்கியமா, தேவ நோக்கம் முக்கியமா? அப்படியா? செய்யல இது வரைக்கும். நீ அதை புரிஞ்சா சரிதான். ஏதோ நான் சொன்னது புரியுது. சுயமரியாதை பார்க்க, வீடு சின்னதா இருக்குது, பையன் கருப்பா இருக்கிறான், பொண்ணு முடி குட்டையா இருக்குது, பையனை சொந்த வீடு இல்லை. அநியாயமா இல்லை இதெல்லாம்? சொந்த வீடுன்னு பார்த்திருந்தா நீயே படுத்திருக்க மாட்டேன். எப்படி பாக்குறீங்க? சொந்த வீடு நீங்களே இப்ப எதை பாக்குறோம்? இப்ப நம்ம எல்லாம் காரணம் சொல்லுங்க, தேவனே என் சுயமரியாதை முக்கியம் இல்லை, எதை முக்கியம்? புரியுது? இதை நிறைவேற்றிடுங்க, அந்த அந்த மரியாதை தேடி வந்துடும். ஆமீன். நான் சொல்ற குழந்தை 42 நாடுகள்ல இன்னைக்கு இது வரைக்கும் நான் ஊழியம் பண்ணியிருக்கிறேன். உண்மை சொன்ன அவளுக்கு வருத்தமா இருக்கும், புரிஞ்சுக்க மாட்டீங்க. அழைப்பு ஏராளம், போக நேரம் இல்லை. எங்க பசங்களுக்கு தெரியும். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், நீங்க இதை பார்த்தீங்கன்னா அது போயிடும். எல்லாம் சொல்லுங்க, இதை பார்த்தீங்கன்னா எல்லாம் பைபிள் கையில் எடுத்து இது போயிடும். இது வந்துச்சுன்னா அதெல்லாம் தானா வந்துடும். நம்ம சொல்ல மாட்டீங்களா? இது முக்கியம். சுயமரியாதையா தேவ நோக்கமா? எதை இழந்தாலும் உமை இழப்பேனோ வாழ்வு தந்தவரை, அப்புறம் உமக்காய் வாழ்ந்திடுவேன். பரவாயில்லைங்க, உங்களை என்ன வேணா சொல்லட்டும், தச்சன் மகன் அல்லவா, நாங்களாம் விபச்சாரிக்கு பிறந்த பிள்ளைகள் அல்ல. எவ்வளவு வந்தது, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அவர் உயர்த்தினார். ஆனோர் போதல் பூமி கீழானோர் எல்லாரோட முழங்கால் முடங்கும்படி நான் உன்னோடு கூட. இதுவரைக்கும் பஞ்சத்தின் நாட்கள், தேவையின் நாட்கள், போராட்டத்தின் நாட்கள், யுத்தத்தின் நாட்கள், வறுமையின் நாட்கள், கரங்களை உயர்த்தி இதுதாங்க ஆண்டவர். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஒரு சின்ன குறை கண்டுபிடிச்சா அவங்களோட நீங்க பழகுறீங்களா, அந்த குறையை பெருசுபடுத்திடுறீங்க. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? இலக்காரங்க சொல்லுங்க, தேவனே நீங்க எனக்கு பிளெக்சிபிளா இருக்க வேண்டாம், நீங்க எனக்கு வளைஞ்சு கொடுக்க வேண்டாம், நான் உங்களுக்கு வளைஞ்சு கொடுக்குறேன். சத்தமா சொல்லுங்கம்மா. தேவனே நீங்க எனக்கு வளைஞ்சு கொடுக்க வேண்டாம், அதை செய், இதை செய், இதை செய். நோ, நான் உங்களுக்கு வளைஞ்சு கொடுக்குறேன் ஆண்டவரே. எல்லா காரியங்களும் சொல்லுங்க, தேவனே நீங்க எனக்கு வணங்க வேண்டாம், நான் உங்களுக்கு வணங்குகிறேன். உடைய வார்த்தைக்கு, உடைய சித்தத்திற்கு, உடைய நோக்கத்திற்கு இணங்குகிறேன். ஆமீன் சொல்வீங்களா? அப்ப தெரியுமா, அவரை நம்ம வழிக்கு கூட்டினோட ட்ரை பண்றோம். இல்ல, நீங்க அவர் வழிக்கு போங்க, எல்லாம் சரியாயிடும். ஒரு சின்ன கேள்வி, அவருக்கு வழிக்கு வரணுமா, நீங்க அவர் வழிக்கு போகணுமா? புரியுதா உங்களுக்கு?
அப்ப ஏன் தனி கொடுத்தனம் கேட்குறீங்க? ஏங்க தனி கொடுத்தனம் கேட்குறீங்கன்னு கேட்டேன். நீங்க அவர் வழிக்கு வந்தீங்கன்னா ஏன் தனி கொடுத்தனம் கேட்குறீங்கன்னு புரியவே இல்லையோ? அவர் உங்க வழி கூட்டு நடத்துக்காக தனி கொடுத்தனம் எடுத்துடுறீங்க. புரியவே மாட்டேங்குது. பாவம் அந்த தாயா தாரமா அது பட்டிமன்ற மாதிரி ஆயிடுது. சரி சொல்லுங்க, உங்க வழிகளை. ஆகாய 1:6-1:7 சொல்லுங்க, வழிகளை. தமிழ் பைபிள்ல வழிகளை சிந்தித்து பாரு. ஆங்கிலத்துல இப்படி போட்டிருக்குது, நான் படிக்கிறேன் கேளுங்க. திங்க் அபவுட் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். தமிழ்ல என்ன போட்டது? 5:5 போட்டது, 7 போட்டதுல சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையை சொல்லுங்க, என் வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். எல்லாரும் கரங்களை சொல்லுங்க. இந்த 12 மாதங்களும் பாருங்க, நீங்கள் கடந்து வந்த வழிகள். ஒரே ஒரு வார்த்தை, தேவனுக்கு பிரியமா இருந்துச்சா? தேவனுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா? தேவன் அதுல மகிழ்வாரா? எல்லாரும் கண்களை மூடி இன்னொரு முறை, நீங்கள் உங்கள் வழிகளை. ஆங்கில வேதத்துல அதாவது இப்படி போடுறது, அனலைஸ் யுவர் லைஃப். ஆங்கில வேதத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அனலைஸ் யுவர் லிவிங். இப்படி கூட இன்னொரு மொழி வேதத்துல ஹவு யூ லிவ். தமிழ் பைபிள்ல உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆங்கிலத்துல how you live in 2024. 2024 எப்படி வாழ்ந்தீங்க யோசித்து பாருங்க. ஒரே ஒரு 4 கேள்வி கேட்கிறேன். பயனுள்ள வாழ்க்கையா? பிரியமான வாழ்க்கையா? உபயோகமான வாழ்க்கையா? அதை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆங்கிலத்தை சொல்ல விரும்புகிறேன், unprofitable life. தேவனுக்கு பயனில்லாத வாழ்க்கை. எல்லா இடத்துங்க unprofitable. ஆங்கிலம் புரிந்தவர்கள், ஆங்கிலம் புரியாதவர்கள் சொல்லுங்க, பயனில்லாத வாழ்க்கை. காலம் சத்தமா சொல்லுங்க. 2024 ஆங்கிலத்துல how you spend the time. சகோதரர்கள் சகோதரிகள், இந்த ஊடகத்தில் பார்க்கிறவர்கள், how you spend the time in 2024. இல்ல பாருங்க, எல்லாரும் ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்ணீங்க? உலகத்துக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்ணீங்க? வீணா எவ்வளவு நேரம் செலவு பண்ணீங்க? சொல்லுகிறேன், ஆண்டவருக்கா செலவழித்த நேரம் எவ்வளவு? உங்களுக்கா செலவழித்த நேரம் எவ்வளவு? பயனற்ற நேரங்கள் எவ்வளவு? சகரியா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5 கடைசி வார்த்தை. 7:5 கடைசி வார்த்தை. எனக்கென்றா, எல்லாம் சொல்லுங்க, எனக்கென்றா. சத்தமா, எனக்கென்றா. ஒரு சின்ன கேள்வி. அடுத்த வார்த்தை யாருக்காக பண்ணீங்க? உங்களுக்காக அல்லவோ? ஹலோ, வெள்ளிக்கு ஜபத்துக்கு வந்தீங்களா? இங்க எத்தனை பேர் தேசத்துக்கு உபவாசம் பண்ணீங்க? உங்களுக்காக உபவாசம் பண்ணீங்க. அந்த வருஷத்தெல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? எனக்கென்று தானா? என்ன சொல்லுங்க, எனக்கென்று தானா? தொடர்ந்து போனீங்க. புசிக்கிற போதும் குடிக்கிற போதும், அல்ல, நீங்கள் புசிக்கிற போதும் குடிக்கிற போதும், ஹலோ, நான் சொல்ல, நான், எனது, என் மனைவி, என் பிள்ளை. சொல்றாரு, எனக்கான ஜெபம் பண்ணலையே. அடுத்த வார்த்தை, எனக்கென்று தானா? எனக்கு நல்ல குணிக்கும். என்ன பாருங்க எல்லாரும். இப்ப நீங்க உபவாசம் பண்ணும்போது ஐயா நினைச்சுப்பாரு, நான் நினைச்சுப்பேன், இந்த அம்மா உபவாசம் எல்லாம் பண்ணுதுன்னு. ஆனா யாருக்கு தான் பண்ணுது இந்த அம்மா உபவாசம்? இன்னும் வீடு வாங்கணும், இன்னும் ஒரு வண்டி வாங்கணும், இன்னும் ஒரு மாடி கட்டணும், இன்னும் கொஞ்சம் காசு சேர்க்கணும், இன்னும் 2 சவரம் வாங்கணும், இன்னும் 2 சவரம் வாங்கணும் பொண்ணுங்களுக்கு. தமிழ் புரியுதா? அதில் போட்டுருது, எனக்கென்று தானா? இலக்கணம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. நான் இங்க வந்ததே, உபவாசம் பண்றதே அவருக்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். நன்மைகள் செய்தவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். அவரே கேட்கிறார், எனக்கென்று தானா? அப்ப சொல்றாரு, உபவாசம் மாய்மாலமானது, அர்த்தமற்றது, போலியானது. சொல்ல மாட்டீங்களா? In English, unprofitable. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 98
41839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.